ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த வருஷம் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பல சூப்பரான திட்டங்கள அள்ளி வழங்கியிருக்காங்களாம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு லேப்டாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, முதியோர்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் இது மாரி சொல்லிக்கிட்டே போலாம். தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய இந்த டாப் திட்டங்கள்லாம் என்னென்ன? அதில நீங்க மிஸ் பண்ணது ஏதாச்சும் இருக்கா? வாங்க முழுசா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கே நெறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகிள் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. ஓ! இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களான்ட்டு. இது எல்லாமே செயல்பாட்டில இருக்கான்னு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கடைசியா. ஸோ ஃபர்ஸ்ட்டு மாணவர்களுக்கான அதிரடி திட்டங்கள் பார்த்தா, முதல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். இந்த வருஷம் டிசம்பர் 19ஆம் தேதி சுமார் 10,00,000 கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 20,00,000 பேருக்கு கொடுக்க பிளான் பண்ணாங்க. முதல் கட்டமா 10,00,000 பேருக்கு குடுத்துருக்காங்க. அதேபோல நம்ம பள்ளி கல்வித்துறையில ஒரு பெரிய மாற்றமும் நடந்திருக்கு. மாநில கல்விக் கொள்கை அமலுக்கு வந்திருக்கு. இதன்படி 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸ்டூடண்ட்ஸ்லாம் இனி பிரஷர் இல்லாம படிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்கலாம் பசியோட இருக்கக்கூடாதுன்ட்டு காலை உணவு திட்டம் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் தண்ணீர் குடிக்க மறக்கக்கூடாதுன்ட்டு தினசரி 3 முறை பார்த்தீங்கன்னா வாட்டர் பில் அடிக்கிற திட்டமாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வெற்றி நிச்சயம் திட்டம் தொடங்கியிருக்காங்க. இதில் இலவசமாக திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. மாதம் ரூ. 12,000 ஊக்கத்தொகையும் தராங்க சொல்கிறாங்க. அதே போல் யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு ரூ. 50,000 ஊக்கத்தொகை வழங்க திட்டமும் சூப்பராக போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் முதியோர் பெண்கள் நலன் திட்டமும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. வயசானவங்கள்லாம் ரேஷன் கடைக்கு போயிட்டு நிற்க முடியலன்னு கவலைப்பட வேணாம். முதல்வருடைய தாய்மானவர் திட்டம் மூலமாக 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள்லாம் தராங்களாம். அது மட்டும் இல்லாமல் முதியவர்கள்லாம் பொழுதுபோக்க அன்பு சோலை மையங்களும் 25 இடங்கள திறக்கப்பட்டிருக்கான். அங்கே சாப்பாடு, யோகா எல்லாமே இலவசம் சொல்கிறாங்க. பெண்களை பாதுகாக்க அகல் விளக்கு திட்டம் மூலமாக சைபர் கிரைம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கான். ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாக்க அன்பு கரங்கள் திட்டம் மூலமாக மாதம் 2,000 கொடுக்குறாங்களாம். இது மாதிரி கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்புன்னு எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பட்டைய கலப்பர்த்தா தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் இது மேலும் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19,00,000 பேர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் சேர்க்க போகிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே பயன்பாட்டில் தான் இருக்கா? கரெக்டாக போயிட்டுருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.